டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். கண்டக்டர், டிரைவர் 2 லைசன்ஸ் இருக்கணும். அப்போ தான் இனிமேல் அரசு பேருந்தில் வேலை. மார்ச் 8 வெளியான தகவல். தமிழகத்தில் டிரைவர், கண்டக்டர் ஆகிய 2 லைசன்ஸ்கள் இருந்தால் மட்டுமே இனி அரசு பஸ்களில் தொழிலாளர்களாக தேர்வு செய்ய அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு செல்லும் அரசு விரைவு பஸ்களில் பணிபுரியும் டிரைவர், கண்டக்டர்கள் இருவருமே 2 லைசன்ஸ்களுடன் பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் அதிக தொலைவிற்கு செல்லும் பஸ்களில் கண்டக்டர், டிரைவர் ஆகிய இருவரும் தங்கள் பணிகளை எளிதில் மாற்றிக்கொண்டு பஸ்ஸை இயக்க முடியும். இதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படும் வசதியும் தவிர்க்கப்படும். இதே நடைமுறையை பிற மண்டலங்களின் கீழ் இயங்கும் அனைத்து அரசு போக்குவரத்து கழக பஸ்களிலும் செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழக அளவில் அரசு பஸ்களில் காலியாக 2000 டிரைவர், 700 கண்டக்டர் பணியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்கள் இனி வரும் காலங்களில் வேலைவாய்ப்பு பதவியமைப்பு மூலம் நியமிக்கப்பட உள்ளது. இந்த பணி நியமனத்தின் போது கண்டிப்பாக டிரைவர் பணி, கண்டக்டர் பணிக்கு வரும் தொழிலாளர்கள் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான 2 லைசன்ஸ்களையும் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பஸ்களுக்கு காலியாக உள்ள டிரைவர், கண்டக்டர் பணியிடங்கள் நிரப்பும் போது இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் 2 லைசன்ஸ் வைத்திருப்போர் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கும் விதமாக வேலைவாய்ப்பு அலுவலக இயக்குநருக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. இதே போன்ற போக்குவரத்து துறை, டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.